குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ரஜினி நடிப்பில் 2002 வெளியான பாபா படத்தில் அவர் சிகரெட் புகைக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என அப்போது பாமக எதிர்ப்பு தெரிவித்தது. படம் வெளியான தியேட்டர்களில் பாமகவினர் போராட்டம் நடத்தியதால் மோதல் ஏற்பட்டது. படப்பட்டியும் கடத்தப்பட்டது. அதற்கு பதிலடி தரும் வகையில் 2004 லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர்களுக்கு எதிராக ரஜினி உத்தரவின் பேரில் அவரது ரசிகர்கள் தேர்தல் வேலை பார்த்தனர். பாமகவுக்கு எதிராக ஓட்டு போடுமாறு ரஜினியும் ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார். அதிலிருந்து பாமக ரஜினி ரசிகர்கள் என இருதரப்புக்கும் 7ஆம் பொருத்தம்தான். இந்த நிலையில்தான் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வீட்டில் ரஜினியை சந்தித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா. இந்த சந்திப்பின் போது சங்கமித்ரா தயாரித்துள்ள அலங்கு படத்தின் முன்னோட்ட காட்சிகள் ரஜினிக்கு காட்டப்பட்டன. இந்த படம் வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படக்குழுவினரை பாராட்டிய ரஜினி படம் வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அலங்கு படத்தை ரஜினி வெளியிட வேண்டும் என்றும் சங்கமித்ரா அழைப்பு விடுத்திருக்கிறார். இவர்களின் இந்த சந்திப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் வாழப்பாடி ராமசுகந்தன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அன்று பாபா படத்துக்காக பாமகவினர் பிரச்சனை உண்டாக்கிய போது நானும் வன்னியர் சங்க தலைவர்கள் AK நடராஜன், தீரன் போன்றவர்கள் ரஜினியை சந்தித்து ஆதரவு அளித்தோம் என்று அதே பாமகவினர் ரஜினியை சந்தித்து அவர்களின் குடும்பம் தயாரிக்கும் படத்தை வெளியிட அழைத்துள்ளனர். வாழ்க்கை ஒரு வட்டம் என அதில் குறிப்பிட்டுள்ளார்.